ஒரு 5 நிமிஷம் திரும்ப கூப்பிடுறேன். வனஜா வைத்திருச்சல் வனஜா கிட்ட வா வடிவே, உட்காரு. என்ன வனஜா, வீட்ல அகிலாக்கா இல்ல போல? ஆமாமா, யாரும் இல்ல. அகிலா வெளியே போயிருக்கா. ஆமா, அகிலா வீட்ல இல்லங்கிறது நீ எப்படி கண்டுபிடிச்ச? நீ சோபால உட்காந்துக்கிற போச வச்சே தெரியுத அகிலாக்கா வீட்ல இல்லன்னு. குஷிதான். அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப காலியாவும் காத்துக்கிட்டு இருக்கா மாதிரி அகிலாக்கா கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லனா போதுமே உன்னையே அகிலாக்காவை நினைச்சு உட்காந்துக்கிட்டு இருப்பியே. ஏன் வடிவு, கொஞ்ச நேரம் நான் இந்த சோஃபால இப்படி உட்கார்ந்து இருக்கிறது உன் கண்ணுக்கு பொறுக்கலையா? பொறுக்கல. அதுக்குள்ள ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப. சரி, அதை விடு. ஆமா, நீ என்ன வரும்போதே பயங்கரமா ஆட்டம் எல்லாம் போட்டுட்டு வந்த, என்ன விஷயம்? ஏன் நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? என்ன வடிவு இப்படி சொல்லிட்ட? நீர் அடிச்சு நீர் விலகிடுமா? என்ன இருந்தாலும் நீ என் ஒண்ணு விட்டு அண்ணன். பாவம், கல்யாணம் கூட ஆகாத கட்ட பிரம்மச்சாரி. இந்த வயசுல கூட கனவு கண்ணி கிடைக்க மாட்டாளா, பட்டாம்பூச்சி பறக்காதான்னு தேடி அலைஞ்சிட்டு வர. வனஜா நிறுத்து. ஏன் வடிவு, நீ என் நிலைமைய பார்த்து சந்தோஷப்படுறியா இல்ல பரிதாபப்படுறியான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. லூசு பையன், ஏன் வடிவு அப்படிலாம் டவுட் வைக்கிற? பாத்தியா பாத்தியா, நீ இந்த மாதிரி நடிக்கிறதுனால தான் எனக்கு டவுட். வனஜா, நீ என் நிலைமைய பார்த்து சந்தோஷப்பட்டாலும் சரி பரிதாபப்பட்டாலும் சரி, ஐ டோன்ட் கேர். இங்க பாத்தியா, நல்லா பாரு, கண்ணு நல்லா 4 இன்ச் வெளியே தள்ளி பாரு. இது என்ன புதுசா? பேய் பிடிச்சா கட்டுற கயிறு மாதிரி கையில. எது பேய் பிடிச்சா கட்டுற கயிறா? பேய் பேய், உனக்கு பேய் பிடிச்சா கட்டுற கயிறு மாதிரி தான் தெரியும். மாறி தெரிஞ்சாதான் அது ஆச்சரியம். இங்க பாரு வனஜா, இது காலனி சித்தர் எனக்கு கொடுத்த மந்திர கயிறு. மந்திர கயிறா? இது எதுக்கு? பின்ன என்ன காத்தாடி கூடுற மாஞ்சா கயிறா? வனஜா, என் மனசுல இருக்கிற அந்த பட்டாம்பூச்சி பறக்க வைக்கிற பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்காக காலனி சித்தர் எனக்கு கொடுத்த மந்திர கயிறு. இது வேறயா? ஏன் வடிவு, அதான் ஏற்கனவே உன் கனவு தேவதையை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ கைப்பட்டா உன் கையில மின்சார பாயுன்னு சொல்லி அனுப்பியிருக்காரே, அது பத்தாதா? இது என்ன புதுசா மந்திர கயிறு எல்லாம்? அது ஒண்ணு இல்ல வனஜா, கையில மின்சாரம் பாய வைக்கிற அந்த டெக்னிக்கை வச்சு என் கனவு தேவதையை கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சித்தர் சாமி கிட்ட சொன்னேன். அதனாலதான் அவர் எனக்கு இந்த மந்திர கயிறை கையில கொடுத்தாரு. கயிறை கொடுத்திருக்காரா? இத வச்சு நீ எப்படி உன் கனவு தேவதையை கண்டுபிடிப்ப? வனஜா, இந்த கயிறை நான் என் கையில கட்டிக்கிட்டு இருந்தாலே, என் இதய தேவதை என் பக்கத்துல வந்து நின்னாலே, இல்ல என் பக்கத்துல இருந்தாலே போதும், என் இதயத்துல இளையராஜாவோட சாங்கு கேட்கும்னு சித்தர் சாமியார் சொல்லியிருக்காரு. அதை வச்சு நான் அவளை கண்டுபிடிச்சிருவேனே. ஏன் வடிவு, என்ன வனஜா, அவர் என்ன சித்தரா இல்ல சிம்பனியா? வனஜா இல்ல, ஏன் கேட்டேன்னா உன் கனவு தேவதை பக்கத்துல வந்தா பாட்டு கேட்கும்னு சொன்னியே, அதனால கேட்டேன். இதுல ஷாக் வேற. ஆமா, அது என்ன புது டெக்னிக்? அதுதான் டிஜிட்டல் இந்தியா. டிஜிட்டல் இந்தியாவா? இவ்வளவு வீட்டுல தான் இருக்காளா? என்ன நம்ம கனவு தேவதை வருவான்னு பார்த்தா இந்த காஞ்சனிங் பேய் வருது. சகனமே சரியில்லையே. என்ன பண்றது? இவன் எதுக்கு இங்க வந்தான்? தப்பி தவறி இவன் மேல விரல் பட்டா கூட பிரச்சனை ஆயிடுமே. என்ன யோசிக்கிறான்? ஐயோ, இவ வேற வராளே. இவ பக்கத்துல வந்து நின்னு மந்திர கயிறு வேலை செஞ்சு மனசுல பாட்டு கேட்க ஆரம்பிச்சுட்டா இவதான் கனவு கண்ணின்னு கண்டுபிடிச்சிருவானோ? ஐயோ ஆண்டவா, இதுங்களை எப்படி சமாளிக்கிறது? யார் இருந்தா அண்ணா இல்லைன்னா நமக்கு நல்லதுதான் நடக்கும். என்ன டோபிகனால துணி துவைக்கிற மாதிரி தோல்ல துணி மூட்டையோட வரா? எதுக்கு நம்மள இப்படி பாக்குறா? ஆண்டி, உங்க சார்ஜர் கொஞ்சம் கொடுங்க. ஐயோ, என்ன யோசிக்கிறா? மூஞ்சி மாறுது. ஐயோ, போச்சு.
அ, 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 மித்ரா ஆ? சார்ஜ் தானே என் ரூம்ல இருக்கு, போய் எடுத்துக்கோ. போ 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 போ. ம், ஆ, ஓகே போ, ஆண்டி. சீக்கிரம் போ. என்ன பாட்டு இந்த பக்கமா போகுது? அப்போ என்னோட கனவு தேவதை இந்த காட்சி இல்லாதானா? அதான் பாட்டு இவ பக்கம் போச்சா? போச்சு போச்சு, எல்லாம் நாசமா போச்சு. இவன் பேயறிஞ்ச மாதிரி இருக்கான். உண்மை தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. நல்லது. வாழ்க்கையே போச்சு. வடிவு, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? வனஜா, நான் மோசம் போயிட்டேன் வனஜா. ஐயோ, ஏன் வடிவு அழுற? என்ன சொல்ற வடிவு? என்ன மோசம் போயிட்ட? என்ன நடந்தது? வனஜா, என் இதயத்துல இப்ப இளையராஜா சாங் கேட்டது வனஜா. நான் என்ன பண்ணுவேன்? என் இதயத்துல இளையராஜா சாங் கேட்டதுன்னா என் கனவு தேவதை இங்கதான் இருக்கான்னு அர்த்தம் வனஜா. ஆமா, உன் கனவு தேவதை யாரு? யாருமே இல்லையே. உன்னை தவிர என் பக்கத்துல இருந்தது மித்ரா தானே? அப்ப மித்ரா தான் என் கனவு தேவதையா? ஐயோ, இல்ல 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 இல்ல. ஐயோ ஐயோ, ஆண்டவா. ஆமா ஆமா, நோ நோ நோ. ஐயோ, No தான், no என்னால தான். தாங்க முடியல வனஜா. என்னாலே தாங்க முடியல வடிவு. வனஜா, எனக்கு நெஞ்சே வெடிச்சிரும் போல் இருக்கு வனஜா. எனக்கும் நெஞ்சு வெடிக்கிற மாதிரி தான் இருக்கு. வனஜா, எல்லாரும் காதலிச்சதுக்கு அப்புறம் தான் காதல் தோல்வி வரும். ஆனா எனக்கு காதலிக்க ஆரம்பிக்கும் போதே காதல் தோல்வி வந்துருச்சு வனஜா. ஐயோ, நான் சத்துருவம் போல் இருக்கு. நீ அழாத வடிவு. வனஜா, அந்த சித்தசாமி தான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவனை நான் சும்மா விட மாட்டேன். டேய் சித்தசாமி, வர வர வனஜா. ஏய், உன்னை வாயை கிழிச்சு வண்ணாரப்பேட்ல படிக்க வைக்கல. என் பேர் வடிவேல் இல்லடா. நல்ல வேளை போய் தொலைஞ்சான். எப்படியோ இந்த கன்றாவி காதல் ஒரு முடிவுக்கு வந்து, எப்பா, இதெல்லாம் அகிலாக்கு தெரிய வந்தா ஏன் நிலைமை என்ன ஆகுறது? நல்லா பண்றீங்கடா காதல். நான் ஆதி சாரை மீட் பண்ணுறதுக்காக அவர் சொன்ன இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ மதிய பற்றின டீட்டெயிலை கலெக்ட் பண்ணிட்டியா? ஓரளவு கலெக்ட் பண்ணிட்டேன் சார். உங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி 1 வீக் ஆச்சு. ஓரளவு தான் கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிற? போலீஸை நம்பாம தானே நம்மக்கிட்ட வர்றாங்க. அந்த நம்பிக்கையை நாம் காப்பாற்ற வேண்டாமா? இன்னும் 2 டேஸ்ல நான் ஃபுல் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிடுறேன் சார். ஆதி சார் வந்தாச்சு, நீ ஃபோனை வை, நான் அப்புறம் பேசுகிறேன். ஓகே சார். ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? இல்லை வசந்த், அப்படியே தான் இருக்கார். இவ்வளவு நாளாக தீபக்கோட ட்ரீட்மெண்ட் செலவையும் பார்த்துக்கிட்டு அவன் ஃபேமிலிக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்களே, ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு. தீபக்கோட இந்த நிலைமைக்கு ஒரு வகையில் நான் தான் காரணம். நான் அவர் கடன்பட்டிருக்கேன். சரி, இப்போ நான் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா? சொல்லுங்க சார். நான் தீபக் கிட்ட கொடுத்திருந்த ஒரு முக்கியமான பொறுப்பை இப்போ உங்ககிட்ட ஒப்படைக்க போகிறேன். தீபக் உடம்பு சரியாகிற வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன்.
தண்ணிக்குள்ள இருந்த ஸ்படிகலிங்கம் ஐஸ்வர்யா கைக்கு கிடைக்கல, பார்வதி கைக்கு தான் கிடைச்சது. குளத்துல இருந்த இந்த ஸ்படிகலிங்கம் பார்வதி கைக்கு தான் கிடைச்சிருக்கு. அதனால இந்த லிங்கம் பார்வதி கிட்ட இருக்கிறது தான் சரி. பார்வதி தான் இந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணணும். கணேசா, என்ன பண்ற? இந்த போட்டோல மாமா என்ன ஸ்டைலா நிக்கிறார் பாருக்கா. மாமா நின்னா அழகு, நடந்தா அழகு, சிரிச்சா அது ஒரு அழகு தாண்டா. சும்மா சொல்லக்கூடாதுக்கா, மாமாக்கும் உனக்கும் ஜோடி பொருத்தம் அப்படி இருக்கு. நீங்க ஜோடியா சினிமாவில் நடிச்சிங்கன்னா அந்த படம் சூப்பரா ஓடும்க்கா. ஆனாலும் உனக்கு ரொம்ப ஆசைதான்டா கணேசா. அம்மா வாங்கம்மா. என்னம்மா நீங்க இங்க வந்திருக்கீங்க? சொல்லி அனுப்பியிருந்தா நானே அங்க வந்திருப்பேங்க. பழைய பார்வதியா இருந்தா உன்னை ஆள் விட்டு கூப்பிட்டிருப்பேன். நீதான் இப்போ பழைய பார்வதி இல்லையே. நான் எப்பவும் உங்க பழைய பார்வதி தாம்மா. என்கிட்ட எந்த மாற்றமும் கிடையாது. வெறும் வார்த்தையால சொன்னா மட்டும் போதாது, செயல்ல காட்டணும். உங்க மனசுல இப்படி ஒரு எண்ணம் வர்ற அளவுக்கு நான் ஏதாவது தப்பா நடந்துட்டு இருந்தா என்ன மன்னிச்சிருங்கம்மா. உனக்கு சொந்தமான ஒண்ணு என்கிட்ட இருக்கு. அத உன்கிட்ட கொடுத்துட்டு போலான் தான் வந்தேன். வாங்கிக்கோ. குளத்துல இருந்து ஸ்படிகலிங்கம் உன்னோட கைக்கு தானே கிடைச்சது. அதனால இது உனக்கு தான் சொந்தம். இந்த ஸ்படிகலிங்கம் யார் கைக்கு கிடைக்குதோ அவங்க தான் பூஜை பண்ணணும்னு குருஜி சொல்லியிருக்காரு. இது உன்கிட்ட தான் இருக்கணும். வாங்கிக்கோ. மத்தவங்களுக்கு சொந்தமான ஒன்ன எனக்கு சொந்தமாக்கிக்க நான் என்னைக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. எல்லாரும் அப்படி இருந்துட்டா எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்தா வாங்கிக்கோ.
நான் வரும்போது 2 பேரும் இந்த போட்டோவை பார்த்து ரசிச்சிட்டு இருந்தீங்களே, என்ன போட்டோ இது? அது அது ஃபேமிலி போட்டோமா? ஃபேமிலி போட்டோ. ஆ, எங்க பார்க்கல? அப்பா என்னாச்சு? அப்பா என்னாச்சுப்பா? என்னாச்சு சுந்தரம்? எந்திரிங்கப்பா. என்ன? மெதுவா. என்னாச்சு? என்னாச்சுப்பா? வணக்கம்மா. என்னாச்சு சுந்தரம்? படுத்துக்கிட்டு இருந்தம்மா, தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்திருச்சேன், தடுமாறி விழுந்துட்டம்மா. என்ன சுந்தரம்? பார்வதி தான் இருக்காளே, தண்ணி வேணும்னா அவளை கூப்பிட வேண்டியது தானே? பார்வதி, அம்மா. அப்பாவை சரியா கவனிச்சுக்கோ. ம், சரிங்கம்மா. உடம்ப பாத்துக்கோ சுந்தரம். நான் வரேன். சரிம்மா. அப்பா, நீங்க ஏன் இங்க வந்தீங்க? படுக்க வேண்டியது தானே? நான் மறுபடியும் தடுமாறி விழுந்துருவேன்னு பயப்படுறியா? நான் ஒன்னும் தடுமாறி விழல, வேணும்னு தான் விழுந்தேன். என்னப்பா சொல்றீங்க? எதுக்காக வேணும்ட்டு கீழே வந்தீங்க? அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகத்தான் நான் அப்படி பண்ண வேண்டியதா போச்சு. என்னப்பா சொல்றீங்க? அம்மா குரல் கேட்டு படுத்துக்கிட்டு இருந்தேன்னா முழிச்சுக்கிட்டேன். வெளியில வரலான்னு எழுந்து உட்காரும் போதுதான் அம்மா ஃபேமிலி போட்டோவை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த போட்டோவை அம்மா பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடுமோன்னு பயந்துதான் இந்த போட்டோவை பார்க்காம தடுக்க நான் வேணும்னே கீழே விழுந்து கவனத்தை திசை திருப்பினேன்.